இத்தேர்தலுக்கு 4,92,280 பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வரை 8 சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம். எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. வணக்கம். அக்டோபர் மாதத்தின் 3ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த 4ஆம் தேதி மிக பிரதானமான ஒரு நாளாக இலங்கையிலே அமைகிறது. இன்று முதல், அதாவது இந்த அக்டோபர் 4 முதல் வருகின்ற ஒரு வாரத்துக்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படக்கூடிய கால எல்லை என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. எனவே இப்போது ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கின்ற தங்களுடைய வேட்பாளர்களின் விண்ணப்ப படிவங்கள் போன்றவற்றை உடனடியாக கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இப்போது தங்கள் தேர்தல் மாவட்டங்களில் பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு கால எல்லை இப்பொழுது ஆரம்பிக்கிறது. ஆனால் ஏற்கனவே சுயேட்சை குழுக்கள் பல தங்களை பதிந்து கொண்டிருக்கின்ற கட்டுப்பணத்தை செலுத்தி இருக்கின்றன என்ற விடயத்தையும் இப்பொழுது ஞாபகப்படுத்த வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 8 சுயேட்சை குழுக்கள் தங்களை பதிவு செய்திருக்கின்றன. என்றாலும் பிரதான செய்திகளுக்குள் வரும்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்று 10 நாட்கள் ஆகின்றன. இந்த 10 நாட்களில் நாடு என்னென்ன முன்னேற்றங்களை கண்டது, திருப்திகரமாக இருக்கிறத ஆட்சி, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எடுத்த முன்மாதிரியான முடிவுகள் என்ன, இதில் திருப்தி அடையக்கூடிய அதிருப்தி அடையக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் சுருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபக்கம் சங்கு சின்ன சர்ச்சை இப்பொழுது பரபரப்பாக மாறி இருக்கிறது. ஒரு வரலாற்று துரோகம் தமிழ் தேசியத்துக்கு இழைக்கப்பட்டிருக்கிறதா? மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்களா? கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய ஒற்றுமைக்காகவும் சர்வதேசத்துக்கு செய்தி வழங்குவதாக சொல்லப்பட்ட அந்த விடயத்தை முன்னிட்டும் மக்களால் ஒன்றுபட்டு வழங்கப்பட்ட அந்த 2 லட்சம் வாக்குகளை அபகரித்துக் கொள்ளும் முயற்சியாக பொது தேர்தலை குறிவைத்து கபடத்தனமாக இந்த சங்கு சின்னத்தை சில பேர் எடுத்திருக்கின்றார்களா? இதன் மூலமாக சிவில் அமைப்புகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற அந்த அமைப்பும், வாக்களித்த தமிழ் மக்களும் தமிழ் தேசியத்துக்காக இந்த சங்கு சின்னத்தை ஆதரித்தோரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்களா என்ற கேள்வி ஒன்று வருகிறது. இதை பற்றி விரிவான விடயங்களை ஆராய்வோம். இந்த சங்கு சின்னத்தை இப்பொழுது பெற்றிருப்பவர்கள் யார், இதற்கு ஏன் இத்தனை எதிர்ப்புகள் போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தலுக்காக தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கட்சிகளும் இப்பொழுது முரண்பட்டுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள், அதுபோல பேசுகின்ற விடயங்கள் ஆகியவற்றை ஓரளவு சுருக்கமாக இன்றைய நாளில் இந்த செய்தி தொகுப்பிலே பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த 3ஆம் தேதி இடம்பெற்ற முக்கியமான சந்திப்புகளில் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். அதிலே மக்களுக்கு தான் முன்னெடுக்க போகின்ற வரி குறைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மானிய வழங்கல் நடவடிக்கைகள் பற்றி அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பது ஓரளவு மக்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது ஆறுதலானது. அதுபோல ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். பில் கேட்ஸ் அமையம் என்று சொல்லப்படுகிற நலன்புரி அமையம் ஒன்று ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் இன்னும் அரசாங்கம் கணினிமயப்படுத்த போகின்ற நடவடிக்கைகளுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறது. இந்த இடத்திலே தான் இந்த அக்டோபர் 4ஆம் தேதி முக்கியமாக வருகிறது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதியையும் இன்னும் பிரதிநிதிகளையும் சந்திக்க போன்றார் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ளும் போது. அதே போல இன்னொரு முக்கியமான விடயமாக இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு விசாரணைகளில் வாகன இறக்குமதி மோசடி பற்றி நேற்றைய நாளில் ஒரு சில விடயங்களை சொல்லுகிறது. அதை பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதே போல முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வேளையில் இரா சம்பந்தர் இப்பொழுது காலமாகிவிட்டார். அவருக்கு வழங்கப்பட்ட வீடு பற்றிய புதிய சர்ச்சை ஒன்று சிங்கள ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை என்ன, இது பற்றியும் பேசுவோம். இன்னும் பல்வேறு விடயங்களை பேசுவோம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கிடையில் நாட்டின் நிலைமையும் அதுபோல நாட்டின் பொருளாதாரமும் எப்படி அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். நேற்றைய நாளில் தான் நாங்கள் பெருமைப்பட்டிருந்தோம். 15 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்க டாலரின் பெறுமதி இலங்கை ரூபாயில் 300 விட குறைந்திருக்கிறது என்று. இன்றைய நாள், அதாவது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த அமெரிக்க டாலரின் பெறுமதி 300 ரூபாயை விட மீண்டும் அதிகரித்திருப்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இதேவேளையிலே இந்த செய்தி தொகுப்பின் இறுதியிலே இப்போது வளைகுடாவில் இடம்பெற்று வருகின்ற காசா, இஸ்ரேல், ஈரான் பற்றிய புதிய விவகாரங்கள் அடங்கிய ஒரு சிறு குறிப்பும் காத்திருக்கிறது உங்களுக்காக. இன்றும் இந்த செய்தி தொகுப்புக்கு அனுசரணை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் ஃபேமஸ் இன்வெர்டேஸ். குழு ஏசி எங்கள் எல்லோருக்கும் குழுமையை தரக்கூடியது, மனதுக்கு அமைதியை தரக்கூடியது. ஆனால் மின்சார பாவனை என்று வரும்போது கொஞ்சம் யோசிப்போம். நாங்கள் 60% மின்சார சேமிப்பை உங்களுக்கு உறுதிப்படுத்தி தருகின்றது இப்பொழுது இன்வெர்டர் ஏசியாக வருகின்ற ஃபேமஸ் என்ற இந்த பிராண்ட் உங்கள் மனதிலே பதிந்து கொண்டது பல பேருக்கு நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கிறது. நிறைய பேர் தொலைபேசி மூலமாக அழைத்து இதன் விவரங்களை அறிந்திருக்கின்றீர்கள் என்பது மகிழ்ச்சி. ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியின் காட்சி அறைக்கு நீங்கள் நேரடியாக சென்று முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள கொழும்பு 3 கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள லிபர்டி பிளாசாவின் 1ஆம் மாடியில் அமைந்திருக்கிறது ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியின் காட்சி அறை.
சென்று பாருங்கள், உங்களுக்கு தகுந்ததை பெற்றுக் கொள்ளுங்கள். ARV ரோஷன் நியூஸ் தொடர்ந்து பார்ப்பவர்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விசேட சலுகைகளும் அங்கே கிட்டும். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி அறிமுகப்படுத்துகிறோம். இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி. ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் 100% காப்பர் வைண்டிங்குடன் 60% மின்சாரத்தை சேமித்திடுங்கள். தரமான நம்பிக்கையுடன் 5 வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள். பணத்தை சேமித்திட இன்றே மிகச்சிறந்ததை தெரிவு செய்யுங்கள். ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி. Your comfort our priority. இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். ஜனாதிபதி, இலங்கையின் மத்திய அரசியல், அம்ருகுமார் திசாநாயக்க என்ற இந்த புதிய ஜனாதிபதியின் ஆட்சியில் இந்த 10 நாட்கள் இது பற்றிய விவரங்கள் எல்லாம் பார்ப்பதற்கிடையில் மிக முக்கியமாக தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்கள் இன்றைய நாளில் கொதித்து போயிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த சங்கு சின்னம். சங்கு சின்னம் என்பது என்ன? எதற்காக இது கொண்டு வரப்பட்டது? இது எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்ற முக்கியமான கேள்வி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியில் எங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகம். எனவே அந்த சங்கு சின்னத்தின் வரலாறு பற்றியும் அந்த சங்கு சின்னத்தை கொண்டு வந்ததற்கான நோக்கத்தை பற்றியும் ஒரு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்தும் யாரை இம்முறை ஆதரிக்க கூடாது என்பது குறித்தும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற வேளையில் புறக்கணிப்பை அடையாளப்படுத்தியது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. தமிழரசு கட்சி பொதுவாக தாங்கள் சொன்னால் மக்கள் கேட்பார்கள் என்று சொல்லி அறிவித்து தமிழ் பேசும் மக்களது வாக்குகள், குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழரது வாக்குகள் தாங்கள் சொல்லும் கட்சிக்கு, தாங்கள் சொல்லும் வேட்பாளருக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்பும் ஒரு பக்கம் வெளிப்பட்டிருந்தது. தமிழ் தேசியம் என்பது புறக்கணிக்கப்படுகிறது. தமிழர்களுக்கான விடிவு இல்லாவிட்டால் தமிழர்களுக்கான தீர்வு பற்றி எந்த ஒரு கட்சியும் பெரிய அளவில் அக்கறை காட்டுவதில்லை. இதுவரைக்கும் காலாகாலமாக தமிழரசு கட்சியும் தமிழ் மக்களும் நம்பி வாக்களித்து வந்த அரசியல்வாதிகளும் ஜனாதிபதிகளாக வந்த பிறகு எங்களை கைவிட்டு விட்டார்கள். எனவே சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும், தமிழ் மக்களின் ஒற்றுமையை புலப்படுத்த வேண்டும் என்று பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கொண்டு வருவதாக ஆரம்பத்திலேயே ஒரு கருத்து உருவாக்கம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இதை கொண்டு வந்தவர் இப்போது இந்த தமிழ் பொது கட்டமைப்பிலிருந்து விலகி தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவர் நிறுத்தப்பட்ட வேளையில் அவருக்கு பெரிய அளவில் மேடைகளில் ஆதரவு தெரிவிக்காத ஒருவராக இருந்த முன்னாள் நீதியரசர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது இந்த மதுபான அனுமதி பத்திர சர்ச்சையிலும் சிக்கியிருக்கின்ற CV விக்னேஸ்வரன். இந்த கருத்துருவாக்கம் வந்ததிலிருந்தே ஆரம்பத்திலே அப்போது இரா சம்பந்தர் உயிரோடு இருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவராக இருந்த அவர் இதை கடுமையாக எதிர்த்திருந்தார். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் காலத்துக்கு பொருத்தமற்றது, தமிழ் மக்களுக்கு அனாவசியமானது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழரசு கட்சியும் கட்சியாக இதை எதிர்த்திருந்தது. ஆனால் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான மாவை சேனாதிராஜாவும் பின்னர் இடம்பெற்ற தேர்தல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டவரான ஸ்ரீதரனும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு தங்களுடைய கருத்துருவாக்கத்துக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அப்போது யார் பொது வேட்பாளர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கவில்லை, இல்லாவிட்டால் உறுதி செய்யப்பட்டிருக்கவில்லை. இதையடுத்து 83 தமிழ் சிவில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி வெளியே இருந்த உதிரி கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற மாபெரும் ஆலமரத்திலிருந்து பிரிந்திருந்த இனிய உதிரி கட்சிகள், அவர்கள் அப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி குத்துவிளக்கு சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவது பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி முடித்திருந்தார்கள். குறிப்பாக CV விக்னேஸ்வரன், அதுபோல EPRLவின் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோவின் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் இதர கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருந்தார்கள். தமிழ் தேசிய கட்சியும் இதிலே அங்கத்துவம் வைத்திருந்தது. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் தேர்தலில் போட்டியிடுவது பற்றி குத்துவிளக்கு சின்னத்தை அறிவித்திருந்த நேரத்தில் தான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முக்கிய அங்கமான தமிழ் மக்கள் பொதுச்சபை 83 சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் இந்த பொது சின்னத்தை உருவாக்குவதற்காக ஒன்று கூடி பொது சின்னமாக சங்கு சின்னத்தை தெரிவு செய்தது. அதன் பின்னர் தான் தெரிய வந்தது, இந்த பொது சின்னத்தை உருவாக்குவதில் அதை பரிந்துரைத்தவர், சங்கு என்பதை பொது சின்னமாக பரிந்துரைத்தவர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர். இதை பற்றி அரியநேத்திரன் பொது வேட்பாளராக பின்னர் தெரிவு செய்யப்பட்ட அரியநேத்திரனை அறிவித்திருந்தார். இந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்வதில் பல்வேறுபட்டோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்ட, அதிலும் ஒரு 80 பேருக்கு மேலே பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அதிலே ஜனாதிபதி சட்டத்தனை கொழும்பை சேர்ந்த KV தவராசா இருந்தார், CV விக்னேஸ்வரன் இருந்தார். இறுதியாக தெரிவு செய்யப்பட்டவர் தான் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த, அதுவும் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் கிழக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினரான அரியநேத்திரன் இந்த பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது. அந்த வேளையில் பொது சின்னமோ பொது வேட்பாளரோ அறிவிக்கப்பட்டிருக்காத நிலையில் கூட இந்த பொது அமைப்புகளின் ஒன்றியம், அதாவது தமிழ் மக்கள் பொதுச்சபை, இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக ஒருமித்த முடிவு ஒன்றை எடுத்து பகிரங்கமாக அறிவித்திருந்தது, இந்த பொது சின்னத்தை எந்த ஒரு கட்சியும் பொது தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது. அதுபோல பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட அரியநேத்திரன் மீண்டும் ஒரு தேர்தலில், பொது தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. காரணம், இந்த இரண்டுமே, அதாவது சின்னமும் அவரும் அடையாளங்களாக கொண்டு வரப்பட்டவர்கள்.
எனவே இது ஒரு தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கான அடையாளம், தமிழ் தேசிய ஒற்றுமைக்கான அடையாளமே தவிர இது தேர்தலில் கிடைக்கின்ற எந்த ஒரு அனுகூலத்துக்காகவும் அல்ல என்று அறிவிக்கப்பட்டது. முக்கியமான இந்த விடயங்களை பாருங்கள். ஒன்று, பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவர் எதிர்காலத்தில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அனுகூலத்தை பயன்படுத்தி எதிர்கால தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற உத்தரவாதத்தை பெற வேண்டும் என்று முடிவாகிறது, தெளிவாக சொல்கிறார்கள். ஐந்தாவதாக அங்கே குறிப்பிடப்பட்ட அந்த கூற்றுகளில் மிக முக்கியமான ஒன்றாக அமைந்தது, பொது வேட்பாளருக்காக பெறப்படும் தேர்தல் சின்னத்தை எதிர்காலத்தில் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் தமது தேர்தல் சின்னமாக பயன்படுத்துவதற்கு உடன்படுவதில்லை என்பதும் உறுதியாகியது. இந்த விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வெளியான ஒரு முக்கியமான தகவலாக, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் சங்கு சின்னம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக தாங்கள் இந்த தேர்தலில் சங்கு சின்னத்தின் கீழே போட்டியிடப் போவதாகவும், கொழும்பில் போட்டியிடுவதற்கான ஒரு தீர்மானத்தையும் தாங்கள் இப்பொழுது எடுத்திருப்பதாகவும், இது பற்றி ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம். எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளர் கடிதம் எழுதியிருந்தோம். அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிகள் எல்லோரும் இணைந்து ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. அதன் பிரகாரம் நேற்றைய தினம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில், அந்த சங்கு என்ற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதாக இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒன்றை நிறுவியிருந்தோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதில் திரு அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிட்டும் இருந்தார். அதில் தமிழ் கட்சிகள் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லோரும் கூடி நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கான வேலையை செய்திருந்தோம். அப்பொழுது ஒரு சுயேட்சையாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்கு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த 1.5 மாதத்துக்கு மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 2,26,000 வாக்குகளை வடகிழக்கில் எங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது. இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் மாத்திரமல்ல, சிவில் அமைப்புகள், தமிழ் அரசியல் கட்சிகள், முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் டில்கோ ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட, தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருக்கிறோம். இது மிகப்பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பையும் கொண்டு வந்தது. இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த விடயத்தை தெரிவிக்க, இப்போது இந்த சங்கு சின்னத்தை டெலோ அமைப்பும் இபிஆர்எல்எஃப்பும் சேர்ந்த இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி களவாடிவிட்டது என்பதுதான் சமூக வலைத்தளங்களிலே தெரிவிக்கப்பட்டு வரும் ஆக்ரோஷமான கருத்துக்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியில் தாங்களோடு சேர்த்து 5 கட்சிகள் இருப்பதாக தெரிவிக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட வேளையில் அதில் போட்டியிடுவதற்காக தங்கள் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாகவும், அதன் பின்னர் இந்த கூட்டணியின் சின்னமாக அப்போது குத்துவிளக்கு தான் இருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் தேசிய கட்சிகள், அதுபோல சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியன இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தனர். அந்த பொது வேட்பாளரின் தேர்தல் சின்னமாக சங்கு சின்னமும் வழங்கப்பட்டு அதற்கான பிரசாரங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதில் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது அங்கீகாரத்தை வழங்கியிருந்தார்கள். இதுபோல பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய ஒற்றுமையை வலியுறுத்தி ஓர் அணியில் தாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்கிய சங்கு சின்னத்தை தமது கூட்டணியின் சின்னமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துத்தான் இந்த விண்ணப்பத்தை இப்பொழுது கொடுத்திருப்பதாகவும், இப்போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இதை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையகமும் அங்கீகாரம் வழங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே வடக்கு கிழக்கு என்ற தமிழர் தாயகத்திலும் கொழும்பில் போட்டியிடுவது பற்றியும் தாங்கள் ஆலோசித்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம்.
அந்த ஆலோசனைகள் சரி வரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பிலும் கூட போட்டியிடலாம். இதில் இருக்கின்ற பிரச்சனை என்ன? இது முக்கியமான கேள்வியாக இருக்கலாம். அவர்கள் இந்த சின்னத்தை எடுத்ததன் காரணமாக ஏற்பட்டுகின்ற விளைவு, இல்லாவிட்டால் இதை என்ன தவறு, இப்படியான கேள்விகளை யாராவது எழுப்புவதாக இருந்தால் 2-3 முக்கியமான விடயங்கள். ஒன்று, அற அடிப்படையில் இது முழுக்க தவறானது. அறத்தின் அடிப்படையில் இந்த ஜனாதிபதி தேர்தலோடு இந்த சின்னம் ஒரு அடையாளமாக கருதி அது ஒதுக்கப்படும், மீண்டும் அது பயன்படுத்தப்படாது, எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படும் நிலையில் எவ்வாறு இது மீண்டும் பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இதை யார் தனியாக பயன்படுத்துவதற்கு ஒரு தனி கட்சியாக எடுத்துக்கொண்டார்கள்? இது அபகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு மாறாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக இருக்கும்போது எவ்வாறு இவர்கள் தமிழ் தேசியத்தின் பால் ஒருங்கு நின்று செயற்படக்கூடியவர்கள் என்ற கேள்வி எழுகின்றது இல்லையா? ஏற்கனவே சி.வி. விக்னேஸ்வரன் இந்த கூட்டமைப்பிலிருந்து விலகி இருக்கின்றார். தமிழ் மக்கள் பொதுச்சபை குறிப்பிடுகிறது இந்த சின்னத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று யாரும் தீர்மானிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த சட்ட ரீதியான ஒப்பந்தம் எதுவும் இல்லாவிட்டால் போனாலும் இது தார்மீக அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும்போது இந்த சங்கு சின்னத்தை இவர்கள் தனியாக எடுத்துக்கொண்டது களவாடி செல்லப்பட்ட ஒரு முயற்சி என்பதுதான் மக்கள் கண்டிக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். எனவே இவர்கள் தனிப்பட்ட வாக்குகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு தனிப்பட்ட நலனுக்காக அறநெறியை மீறி இருக்கின்றார்கள் என்று வரும்போது எவ்வாறு இவர்கள் தமிழ் தேசியத்தின் பால் அக்கறை கொண்டவர்கள்? இந்த 2 லட்சம் வாக்குகள் தான் இவர்களது கண்ணை மறைத்திருக்கிறதா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஒரு தமிழர்களின் பிரகடனமாக சர்வதேசத்துக்கு சொல்லப்படுகின்ற செய்தியாக கொண்டு வந்த அரசியல் ஆய்வாளர்கள், குறிப்பாக நிலாந்தன், யதீந்திரா மற்றும் பேராசிரியர் K.T. கணேசலிங்கம், இப்படியானவர்களும் இதை முன்னின்று இந்த சங்கு சின்னம் என்பது தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் ஒற்றுமையின் அடையாளம் என்றெல்லாம் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் இதர முக்கியஸ்தர்கள் ஏன் தமிழரசு கட்சியின் மிக முக்கியமான தீர்க்கமான கூட்டத்தில் கலந்துவிட்டு ஒரு முடிவு ஒன்றை அறிவித்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுவிட்டு அதற்கு பிறகு இடைநடுவே தமிழர்களது ஒற்றுமைக்காக தான் மேடியேறுகிறேன் என்று அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து சங்கு சின்னத்துக்கு ஆதரவு தெரிவித்த மாவை சீனாதராஜா போன்றோரும் இந்த விடயத்திலே மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது நிச்சயமாக தமிழின துரோகமாக கருத வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். மக்களது ஒன்றுபட்ட அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட இந்த சின்னம் சர்வதேசத்துக்கு என்ன செய்தியை சொன்னது என்று இதுவரை வெளிப்படையாக யாரும் சொல்லவில்லை. அப்படியான நேரத்தில் ஆரம்பத்திலேயே நான் இந்த சங்கு சின்னத்தை பற்றி தெரிவிக்கும் போது இது வாக்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது, ஒரு சிலரால் முன்னெடுத்தப்படுகின்ற விடயமே தவிர மக்களை இந்த பாதையில் திசை திருப்புகின்றார் என்று சொல்லியிருந்தேன் ஒரு விடயத்தை. இந்த 2 லட்சம் வாக்குகளை மக்கள் வழங்கியது ஒன்று கட்சிகளை ஒற்றுமைப்படுமாறு சொன்ன ஒரு முக்கியமான விடயம். அதுபோல ஒன்றுபட்ட கட்சிகள் தமிழ் இனத்தின் சார்பாக ஒருவரை நிறுத்துகிறோம், இது தமிழ் மக்களின் குரலாக இடம்பெற வேண்டும் என்றுதான் தங்களது வழமையாக ஆதரவு தெரிவிக்கிற கட்சிகளை புறக்கணித்தார்கள். சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு குறிப்பிட்ட தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் பல பேரும், புறக்கணிக்குமாறு குறிப்பிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் பல பேரும் கூட தங்களது கட்சியின் உத்தரவுகளை, கட்சியின் வேண்டுகோள்களை புறக்கணித்து சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கியது சங்கு சின்னத்தின் சார்பாக நின்றவர்கள், அதை முன்னிறுத்தியவர்களுக்காக அல்ல, அந்த வேட்பாளருக்காக அல்ல, அதன் பின்னால் என்ற இப்போது இந்த தனியாக ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்காக சங்கு சின்னத்தை பெற்றுக்கின்றார்களே அவர்களுக்காக அல்ல, மாறாக அந்த கொள்கைக்காக. இப்போதும் அவர்கள் இந்த சங்கு சின்னத்துக்காக அப்படியே வாக்களிக்கப் போகின்றார்களா? அந்த நினைப்பிலே தான் இந்த சின்னத்தை இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் இவர்கள். இது மட்டுமல்லாமல் அண்மைய நாட்களில் லைகா நிறுவனத்தின் அதிபர் அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்களது ஏற்பாட்டில் புதிய தமிழ் கூட்டணி ஒன்று உருவாவது பற்றியும் அதை செல்வம் அடைக்கலநாதன் டெலோ தலைமையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட இவர்கள் சேர்ந்துதான் உருவாக்கி வருகின்றார்கள் என்ற அடிப்படையிலும் இது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்படுகின்றது என்ற பின்னணி பற்றி தெரியாத நிலையில் கொழும்பு வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்களை சந்தித்திருந்தார் என்ற அடிப்படையில் சிலவர்கள் அது சிநேகபூர்வமான வேறு நோக்கத்துக்கான சந்திப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்படியான அரசியல் வலை ஒன்றை பின்னப்படும் போது இந்த சங்கு சின்னமானது அங்கேதான் அடகு வைக்கப்பட போகிறது. அப்படி இருந்தால் இது தமிழ் தேசியத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பது மட்டும் மிக நிச்சயமான விடயம். இந்த இடத்திலே தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பாக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த விடயத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். தாங்கள் இந்த விடயத்தில் இப்படி இவர்கள் நடப்பார்கள் என்று தாங்கள் நம்பி இருக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சங்கு சின்னத்தையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பான பொது வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தை மிக நீண்ட முக்கியமான விடயங்களோடு வலியுறுத்தி இருந்த நிலாந்தன் போன்றோரும் இதற்கு சரியான விளக்கம் ஒன்றை பொது இடத்திலே வழங்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான விடயம் அமைந்திருக்கிறது. இன்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வைக்கப்படுகிறது. கடந்த பல தசாப்த கால தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் பல்வேறு ஆவணங்கள் காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவை பிரகடனங்களாகவும் தேர்தல் அறிக்கைகளாகவும் ஒற்றுமை பிரகடனங்களாகவும் கோரிக்கை பிரகடனங்களாகவும் பொங்குதமிழ் எழுகதமிழ் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலுமான பிரகடனங்களாகவும் அமைந்திருக்கின்றன. இவ்வாறான
தமிழ் தேசிய ஆவணங்களின் வரிசையில் இப்பொழுது மற்றொரு ஆவணமாக தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கையானது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவினால் உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் பேராசிரியர் கணேசலிங்கம், கலாநிதி சர்வேஸ்வரன், திரு யதீந்திரா, நிலாந்தன் ஆகியோர் அங்கம் வகித்தனர். இக்குழு இந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக பல்வேறு மட்டங்களிலிருந்தும் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டது. தாயகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகள் உள்ளீடுகளின் அடிப்படையில் இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டது. பின்னர் அதன் வரைவுகள் கட்சிகளிடையே பகிரப்பட்டு கட்சிகளிடமிருந்து ஆலோசனைகளும் திருத்தங்களும் பெறப்பட்டன. இந்த ஆவணத்தை தயாரிப்பதில் எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விகிதமளவுக்கு பங்களிப்பை செய்திருக்கின்றன. இது ஒரு கூட்டு ஆவணம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆவணம் தமிழ் தேசிய பரப்பில் வெளியிடப்படும் ஆகப்பிந்திய ஆவணங்களில் ஒன்று. இது தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் எல்லா சிதைவுகளிலிருந்தும் எல்லா வீழ்ச்சிகளிலிருந்தும் எழுவார்கள் என்பதனை பிரகடனப்படுத்தும் ஓர் ஆவணம். தமிழ் மக்கள் மீண்டும் ஒரே குரலில் ஒரு பொது நிலைப்பாட்டின் கீழ் ஒன்று திரளப் போகிறார்கள் என்பதனை முன்னறிவிக்கும் ஆவணம் இது. தமிழ் பொது வேட்பாளர் நவீன தமிழ் வரலாற்றில் ஒரு தமிழ் வேட்பாளர் பெற்ற ஆகக்கூடிய வாக்குகளை பெறுவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் தாங்கள் விழமாட்டோம், எழுவோம் என்பதனை உலகுக்கு அறிவிப்பார். அந்த வகையில் இந்த ஆவணம் தமிழ் மக்களின் எழுச்சியின் நம்பிக்கை ஆவணமாக அமையும் என்று நாம் நம்புகின்றோம். பொது தேர்தல் என்ற விடயத்தில் தங்களது நாடாளுமன்ற பதவிகளுக்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணமாக தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஒன்று, இதில் இருக்கின்ற 3 முக்கியமான விடயங்கள். ஒன்று, அறமே இல்லாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை மீறி இந்த சங்கு சின்னத்தை தங்களுடைய தேர்தல் சின்னமாக இவர்கள் பயன்படுத்தி இருப்பது. இரண்டாவது, தமிழ் மக்கள் பொதுச்சபையின் அனுமதி கூட பெறாமல் அந்த 83 சிவில் அமைப்புகளையும் இவர்கள் ஒரு சேர ஏமாற்றி இருப்பது. காரணம், அவர்களில் இருந்து யாரையும் இவர்கள் தங்களுடைய தேர்தல் வேட்பாளர்களாக நிறுத்தப் போவதில்லை என்பது உறுதி. மக்களது ஒற்றுமை சின்னம், தமிழ் மக்களது திரட்சி என்று கருதப்பட்ட அந்த சின்னத்தை இப்பொழுது கேவலமாக தேர்தல் அரசியலுக்கு இவர்கள் பயன்படுத்துவதன் மூலமாக இதுவரை காலமும் மக்கள் அந்த சங்குக்காக வழங்கியிருந்த அந்த மதிப்பு மரியாதையும் இல்லாமல் போயிருப்பது. சமூக வலைத்தளங்களை பார்த்தால் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இது பற்றி தேர்தலில் வாக்களிக்க போகின்றவர்களாக இருக்கின்ற நீங்களும், அதுபோல புலம்பெயர் தேசங்களில் இருந்து கூட இந்த சங்கு சின்னமானது மக்களது எழுச்சியின் சின்னமாக கருதி ஆதரவு தெரிவித்து வந்தவர்களும் இப்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். காரணம், இப்போது சங்கு சின்னத்தை பயன்படுத்தி ஒரு கட்சியாக ஒரு பக்கம் திரண்டிருப்பவர்கள் கடந்த கால தேர்தல்களில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பல பேரும் சேர்ந்தே இங்கே இருக்கிறார்கள். ஒரு சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை தேர்தலில் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து வெற்றி எட்டியவர்கள். அவர்கள் இப்பொழுது தனித்து போயிருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் கூறி வருகின்ற பல பேர் இப்போது நான் இந்த விமர்சனங்களை முன்வைத்திருப்பதன் காரணமாக இது ஏதோ கட்சிக்கு எதிரான ஒரு விமர்சனம், மறுபக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இல்லாவிட்டால் வேறு கட்சிகளின் ஆதரவாளர்கள் என்று சொல்லி கருதக்கூடாது. இது முக்கியமாக தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்ட அந்த சின்னத்தை எப்படி முன்பும் இவர்கள் ஏமாற்றுவதற்காகத்தான் பயன்படுத்தி இருந்தார்கள் என்ற சந்தேகத்தோடு நாங்கள் அப்போது கேள்வி எழுப்பியது இப்போது உறுதியாகி இருக்கின்றது என்பதற்கான ஒரு தெளிவான விடயம் தான் இது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்திலே தான் இப்பொழுது தமிழ் அரசு கட்சியின் பக்கம் இருக்கின்ற சுமந்திரன், அதுபோல அதே கட்சியில இருப்பவராக கருதப்படுகின்ற ஸ்ரீதரன், இதை குறிப்பிடுவதற்கான காரணம் இப்போது ஒரு பனி போர் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தெளிவான ஒரு பனிப்போராகவே இப்பொழுது தெளிவான போராகவே மாறுகின்றது, வெளிப்படையான போராகவே. இந்த பெர்மிட் என்ற விடயமானது பல்வேறு வகையால் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக என்று சொல்லி ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சுமந்திரன் இந்த இடத்திலே தான் இன்றைய நாளில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை சந்தித்து இதை பற்றி வெளிப்படுத்துவதற்கான கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். ஜனாதிபதியை சந்தித்த சுமந்திரன் மதுபானச்சாலை உத்தரவு பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுமாறு ஜனாதிபதியிடம் கோரியிருக்கிறார். ஜனாதிபதிக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது அரை மணி நேரத்துக்கு கிட்ட 2 பேரும் பேசியிருக்கிறார்கள். இதிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பதான அரசியல் சூழ்நிலைகள், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு இந்த 2015-19 இடைப்பட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் வரைவினை அமுல்படுத்துவது தொடர்பாகவும் இதன் செயற்பாடுகளில் தமிழர் தரப்பு பிரதிநிதித்துவம் அவசியம் என்பதையும் சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கான காரணம் 2015 முதல் 19 வரை அந்த நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்ற அந்த தேர்தல் வரைவு பற்றி அனுர்குமார் திசாநாயக்கவும் தன்னுடைய தேர்தல் பிரசாரக்காரங்களில் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல ஊழல் ஒழிப்பு விவகாரங்கள் தொடர்பாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள், அதற்கான சட்ட ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஜனாதிபதிக்கு தன்னுடைய ஒத்துழைப்பினை வழங்குவதாக சுமந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்த விடயத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருந்தார். இதன் போதுதான் முறைகேடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சிபாரிசுகளின் பேரில்
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்த மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக பெயர் பட்டியலை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுத்துவது மக்கள் மத்தியில் புதிய ஆட்சியாளர்கள் குறித்தான சந்தேகத்தினை ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாக அதை உடனடியாக வெளியிடுமாறு குறிப்பிடுகின்றனர். இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் தான் சுமந்திரன் இந்த விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதும், இதை பற்றி இறுதியாக இடம்பெற்ற தேர்தல் பிரசாரங்களின் போதும் அவர் பேசியதும், குறிப்பாக ஒரு சிலரை நேரடியாக குறிப்பிட்டு பேசியதும், சிவஞானம் ஸ்ரீதரனை மட்டுமே குறித்து பேசியதாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் மட்டுமே இந்த பார் பெர்மிட் பெயர் பட்டியலில் வெளிவந்திருப்பதாக வெளியே பேசப்படுகிறது. இது தனித்த அடிப்படையில் சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகளை மட்டும் குறிவைத்து செய்யப்படுகின்ற விமர்சனங்களாக திட்டமிட்ட சதியாக ஒரு பக்கம் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுவதன் காரணமாக தான் சுமந்திரன் இன்றைய நாளில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி மூலமாக இதை வெளிப்படுத்துவதில் முன்னிற்கிறார் என்று சொல்லி கருதப்படுகிறது. காரணம், இது தன்னால் இட்டுக்கட்டப்பட்ட கதையாக இங்கே வந்துவிடக்கூடாது, உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு இங்கே இருக்கிறது என்று குறிப்பிட்டு காட்ட அவர் முனைகிறார் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கம் ஸ்ரீதரன் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்தது இந்த விவகாரத்தை பற்றி பூசி மெழுகையில் அவற்றால் மூடி மறைக்க அந்த விமர்சனங்களும் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் தரப்பு இதுவரை இதை நேரடியாக மறுத்ததில்லை என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை பற்றி சொல்லும் போது இதை பற்றி தன்னை பற்றி முறைகேடாக சொல்லப்பட்ட விமர்சனங்கள் பற்றி அவர் ஏற்கனவே போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்றும் இருக்கு. ஏற்கனவே 2 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இதிலே சம்பந்தப்பட்ட வெளியாக இருக்கிறது. சி.வி. விக்னேஸ்வரன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன். அதுபோல இன்னும் பல பேர் மீது இங்கே சந்தேகம் இருக்கின்ற வேளையில் தான் இந்த விடயம் வெளிப்பட்டால் தான் உண்மையான தகவல் வெளிவரும் என்ற காரணத்தால் தான் மக்கள் ஒரு பக்கம் ஆர்வத்தோடும் ஒரு பக்கம் கொதிப்போடும் சந்தேகத்தோடும் இருக்கின்றனர். எனவே இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஜனாதிபதியின் கடமை என்பதை தான் இங்கே நாங்களும் பல பேர் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் இந்த விடயங்கள் அவருக்கு 2ஆம் 3ஆம் கட்டமாகத்தான் இருக்கலாம். காரணம், அவரது சந்திப்புகள் பிரதானமாக நாட்டின் நலன் நோக்கி இப்பொழுது இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 10 நாட்களில் ஜனாதிபதி என்ன செய்தார்? புதிதாக பதவியேற்றதிலிருந்து அவர் ஏற்கனவே சொன்னது போல ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளாக விசாரணைகளை மேற்கொண்டாரா? உரியவர்களுக்கு தண்டனை வழங்கினாரா? தனியே கார்களை வெளியே கொண்டு வந்து காட்டினார். சில சட்டங்களை இயற்றியதாக சொல்லப்பட்டது. அது உண்மையில் போலி செய்திகளாக பின்னர் வெளிவந்திருந்தது. ஆனால் அடிக்கடி பல பேரை சந்தித்துக் கொண்டு வரும்போது இந்த சந்திப்புகள் மிக பிரதானமானவை. நாட்டின் வளர்ச்சிக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாடு நகர்வதற்கும் ஜனாதிபதியாக புதிதாக பொறுப்படுத்தியிருப்பவர் சர்வதேச நாடுகளின் நம்பிக்கையும் வென்றாக வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போது உதாரணமாக இவர் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனங்களை தன்னுடைய கட்சிக்காக சேர்ப்பவராக இருந்தால் வேறு விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரு காட்சியாக சில விடயங்களை கொண்டு வந்து, முன்பு இருந்த சில ஜனாதிபதிகள் அவசரமாக முதல் 10 நாட்கள் இந்த புது தும்புத்தடி கூட்டும் என்று சொல்வதை போல சில விடயங்களை செய்திருக்கலாம். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க நிதானமாக தன்னுடைய அடிகளை எடுத்து வைக்கிறார். அமைச்சரவை பேச்சாளர் ஒரு அமைச்சருமான விஜித ஹேரத், பிரதம மந்திரியான டாக்டர் ஹரணி அமர்சூரி ஆகியோருக்கு தத்தம் பணிகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இன்னொரு பக்கம் நிர்வாக நடவடிக்கைகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் இதர முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில் ஜனாதிபதியான அனுரகுமார் திசாநாயக்க சில முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபடுவது கட்டாயமாக தேவையான ஒன்றாக இங்கே கருதப்படுகிறது. அவரது சந்திப்புகளில் இன்றைய நாளில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சந்தித்திருந்தார். அதன் போது சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். நேற்றைய நாளில் அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்ட பொருளாதார பிரதிநிதிகள் ஒரு குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். இன்றைய நாளில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்த வேளையில் அரசாங்கம் இந்த வேட் மற்றும் வருமான வரி நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது பற்றி சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு எடுத்துச் சொல்கிறது. பொருளாதார நெருக்கடிகளை மக்கள் சந்தித்து வருகின்றார்கள். எனவே அவர்களுக்கு வரி நிவாரணங்களை வழங்க வேண்டியது ஒரு அரசாங்கமாக தான் வாக்குறுதி வழங்கியதன் அடிப்படையில் தன்னுடைய கடமை என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதுபோல சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்தும் ஜனாதிபதி அந்த அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஆராய்ந்து தன்னுடைய பக்க கேள்விகளை கேட்டதோடு விளக்கங்களையும் வழங்கியிருக்கிறார். எனவே கொள்கை அளவில் இந்த விடயங்கள், IMF-இன் விடயங்கள் அரசாங்கத்தின் பரந்துபட்ட உடன்பாட்டை மீள வலியுறுத்தப்பட்டுள்ள அதே வேளையில் ஜனாதிபதி இந்த நோக்கங்களை மக்களின் சுமைகளை குறைக்கும் மாற்று வழிகள் குறித்தும் தனக்கான திட்டங்களை அவர்களுக்கு வழங்கியிருப்பதாகவும் அவர்களிடமும் இந்த பரிந்துரைகளை கேட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது மிக பொருத்தமான ஒரு நடைமுறை. அதேவேளை ஜனாதிபதி இன்றைய நாளில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பிரதிநிதியை சந்தித்த அதே வேளையில் கொரிய எக்ஸிம் வங்கியும் இலங்கைக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவது குறித்தும் தன்னுடைய நிதி சார் உதவிகளை வழங்குவது குறித்தும் இப்போது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்போது ஜனாதிபதியின் சந்திப்புகளின் முன்னேற்றம் தொடர்ச்சியாக நாட்டின் பொருளாதார அடிப்படையிலான முன்னேற்றம் குறித்து இப்பொழுது பேசி வருவது எங்களுக்கு உறுதியாக தெரிகின்ற விடயமாக இருக்கும்போது இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் 4ஆம் தேதி இலங்கை வருகிறார். அவர் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் முக்கியமான பெருமொருளை சந்தித்து சில கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாக தெரிகிறது. ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரை சந்திக்கின்ற கலாநிதி ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளையும் அதுபோல ஏனைய கட்சிகளின் தலைவர்களையும் சந்திப்பாரா, முக்கியமாக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்திப்பாரா என்பதுதான் இப்போது ஊடகங்கள் மத்தியில் உள்ள முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நேற்று 3ஆம் தேதி வரை 86 சுயேட்சை குழுக்கள் இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. 86 சுயேட்சை குழுக்கள் இப்போதைக்கு நாட்டின் 22 தேர்தல் மாவட்டங்கள். இந்த 86 சுயேட்சை குழுக்களில் அதிகமான சுயேட்சை குழுக்கள் மட்டக்களப்பிலேயே கட்டுப்படம் செலுத்தியிருக்கின்றன. 14 சுயேட்சை குழுக்கள் மட்டக்களப்பிலே, 9 சுயேட்சை குழுக்கள் இதுவரைக்கும் திகாமடுள்ள அம்பாறை மாவட்டத்திலே கட்டுப்படம் செலுத்தியிருக்கும். அதே வேளையில்
தேர்தல் மாவட்டங்களில் பெரிய 2 மாவட்டங்களான கொழும்பு மற்றும் கம்பஹாவில் முறையே 7 மற்றும் 5 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றன. அதுபோல யாழ்ப்பாணத்தில் 8 சுயேட்சை குழுக்களும், குருநாகலில் 7 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தி இருப்பதாக தெரிகிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இத்தேர்தலுக்கு 4,92,280 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வரை 8 சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தினை செலுத்தி இருக்கின்றன. நியமன பத்திரங்களை கையேற்கின்ற செயற்பாடு நாளை 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அலுவலக நாட்களிலே காலை 8:30 முதல் 4:15 மணி வரை நியமன பத்திரங்களை கையேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இறுதி நாளான 11ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரையில் நியமன பத்திரங்களை கையேற்கிறதுக்குரிய ஏற்பாடு சட்டத்தின் பிரகாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் அண்மையில் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக போட்டியிட்டவருமான நாமல் ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்று சொல்லி வெளியாகிய கருத்துக்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மறுத்திருக்கிறது. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு அதிகூடிய வாக்குகளை வழங்கி தன்னை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்த தன்னுடைய சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டையிலிருந்தே தான் இம்முறையின் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அந்த மக்களுக்கு தான் எப்போது நன்றியுடையவனாக இருப்பேன் என்றும், எனவே ஹம்பாந்தோட்டை தான் தன்னுடைய தேர்தல் மாவட்டமாக இருக்கும் என்றும் நாமல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றார். தவறான பிரசாரங்கள் மூலமாக மக்களை தவறான முறையில் வழிநடத்துகின்ற ஊடகங்களை அவர் கண்டித்திருக்கின்றார். இந்த ஜனாதிபதியின் சந்திப்புகள், ஜனாதிபதி எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பற்றி பல்வேறு விடயங்களை பேசும்போது ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட சந்திப்புகளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவை இந்த நாளில் பில்கேட்ஸ் மன்றத்தின் சுயாதீன ஆலோசகர் ஒருவர் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற புதிய கணினிமயப்படுத்தப்படுகின்ற டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகின்ற நடவடிக்கைகள் அது நிச்சயமாக ஊழல் எதிர்ப்புக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் கேட்ஸ் மன்றம் தன்னுடைய உதவிகளை வழங்குவதாக ஏற்றுக்கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. விவசாய மேம்படுத்துதல், பாடசாலை மதிய உணவு வழங்குதல், அதுபோல குழந்தைகளின் போஷாக்கை மேம்படுத்துதல் போன்ற திட்டங்களுக்கு தங்களது நிதியம் ஏற்கனவே உதவி வழங்குவதை ஏற்றுக்கொண்டிருப்பதை அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தியதோடு அரசாங்க தனியார் துறைகளில் மனித வளங்களை மேம்படுத்துதல் மற்றும் கைத்தொழில் துறையில் இந்த கணினிமயமாக்கலை கொண்டு வருதல், அதுபோல வானிலை காலநிலை மாற்றம் பற்றிய ஆராய்வுகள் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு தங்களுடைய நிறுவனம் உதவ இருப்பதாகவும் அரசாங்கத்தின் பல்வேறு திணைக்களங்கள் இந்த கணினிமயப்படுத்தல் மூலமாக ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களது உதவிகள் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி அந்த நிறுவனம் இல்லாவிட்டால் அந்த நிதியம் உறுதி வழங்கி இருக்கிறது. இதோடு சேர்த்து ஜனாதிபதி எடுத்து வருகின்ற அண்மைக்கால நடவடிக்கைகள் பலவற்றை இங்கே பேசும்போது நாங்கள் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மிக முக்கியமான இடம் வகிக்கும் என்று கருதப்பட்டது. அந்த விடயத்தில் ஒரு பரபரப்பான விடயம் ஒன்று சிங்கள ஊடகம் ஒன்றில் வெளியாகி இருந்தது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான அப்போதைய ஜனாதிபதி அமைத்த விசாரணை குழு அறிக்கையானது, அந்த இறுதி அறிக்கை வடிவமானது காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பற்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக தான் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இது பற்றி அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலும் இந்த வியாழக்கிழமை தன்னுடைய தகவல் ஒன்றை பதிந்திருக்கின்றார். இது தொடர்பாக இங்கிலாந்தின் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இப்பொழுது காணாமல் போய்விடுவதாக கொழும்பு உயர்மறை மாவட்டத்துக்கான தொடர்பாளர் பணிப்பாளர் சிறில் காமனி பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார். எனவே இந்த ஆணைக்குழுவின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அதுபோல் அவர் அதுக்கு பிறகு சட்டம் அதிபர் திணைக்களத்திடம் கையளித்ததாக சொல்லப்பட்டது. இப்போது அந்த அறிக்கை காணாமல் போயிருப்பதாக சிறில் காமனி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இது பற்றிய விசாரணை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். புதிய அரசாங்கத்தினால் உரிய விசாரணை நடத்தப்பட்டால் சில முக்கியமான அரசியல்வாதிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று காமினி சிறிவர்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே இது பற்றிய விடயங்களை கொண்டு வர வேண்டும். அநியாயமாக அவப்படி சுமக்கின்ற பல பேரும் இந்த படிகளிலிருந்து நீங்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச சொல்லியிருப்பதும் சில விடயங்களை எங்களுக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது. தங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுகின்றது, அதை துடைத்துவிடும் விடயங்கள் அந்த அறிக்கையில் இருப்பதாக அவர் கருதுகிறாரோ என்னவோ தெரியவில்லை. அரசாங்கம் இது பற்றிய விடயங்களை உடனடியாக ஆராய வேண்டும் என்பது பல பேரால் அவதானிக்கப்பட்டு வருகின்ற விடயம். அதே போலத்தான் இந்த வாகன இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இது பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தது சிங்கள ஊடகங்கள். கடந்த காலங்களில் 2015ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் 50 பில்லியன் ரூபாய் ஊழல் இவ்வாறான வாகன இறக்குமதிகள் மூலமாக, சட்டவிரோத வாகன இறக்குமதிகள் மூலமாக இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.
இது பற்றிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வந்த இடத்திலே ஒரு சில வாகனங்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டு மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும், முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்திலே இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாகனங்கள் அவ்வாறு கையளிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் போலீசாரால் முன்வைக்கப்பட்டது. இது பற்றி ஊழல் ஒழிப்பு குழுவும் போலீசாரும் இந்த விடயங்களை நீதிமன்றத்திலே முன்வைத்ததை அடுத்து நேற்று முன்தினம் கொழும்பு பிரதான மேஜிஸ்ட்ரேட் நீதிவான் திலின கமகே உடனடியாக போலீசாரிடம் இந்த குறித்த வாகனங்கள் குறித்த ஆதாரங்கள் இருக்கும் இடத்தில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோடு சேர்ந்து இது பற்றிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடனடியாக இந்த வாகனங்களை கைப்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. இதில் 200க்கும் மேற்பட்ட அதிசொகுசு வாகனங்கள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலி தொகைகள் காண்பித்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் 20 வாகனங்கள் மட்டுமே இதுவரை மீள கையளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னைய ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் இப்படியான விடயம் ஒன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அறியப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் 60 மில்லியன் பெறுமதியான மிட்சுபிஷி ஜீப் ஒன்று இவ்வாறு கைப்பற்றப்பட்டது பற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த வாகனம் கையளிக்கப்படுவதாக அறிவித்திருந்த போதிலும் இதுவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடமோ இல்லாவிட்டால் போலீசாரிடமோ கையளிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதே போல சிங்கள ஊடகங்களில் வெளியான இன்னும் ஒரு செய்தி, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் காலம் சென்ற இரா சம்பந்தருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான வீடு குறித்தது. இந்த வீடு அவருக்கு கொழும்பு 7 மகா கமசேகர மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வமான இல்லமாக வழங்கப்பட்டது. இது அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து விலகி இப்பொழுது 3 வருடங்களாகியும் அரசாங்கத்திடம் மீள கையளிக்கப்படவில்லை என்பது தொடர்பானது. இந்த உத்தியோகபூர்வமான இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலோடு அவரது பயன்பாட்டுக்காக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வழங்கப்பட்டது. அங்கே உள்ள பணியாளர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகத்தான் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் பெறுவதற்கு அந்த முடிவை மாற்றி புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதுவரை சட்ட சிக்கல் நிலவுவதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. இந்த உத்தியோகபூர்வமான இல்லம் பற்றி ஏன் திடீரென்று இப்பொழுது பேச்சுக்கள் வருகிறது என்று சொன்னால், முன்னைய அரசாங்கத்தின் கடைசி காலகட்டத்திலே இதை மீண்டும் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் அமைச்சரவை பத்திரம் மூலமாக தாக்கல் செய்வதற்கு முன்னாள் பிரதம அமைச்சர் தினேஷ் குணவர்தனோட அமைச்சு அண்மையில் கையெழுத்திருந்தது. ஆனால் இப்போது இடம்பெற்ற ஜனாதிபதி ஆட்சி மாற்றத்தோடு அந்த விடயம் இப்பொழுது கைவிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை மேற்கொண்டு புதிய அரசாங்கம் இப்படியான உத்தியோகபூர்வமான இல்லங்களை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற விடயம். எனவே நல்லாட்சி கால அரசாங்கம் இடம்பெற்ற வேளையில் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அதற்கு பிறகு ஆட்சி மாறிய பிறகும் கூட அவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லாத போது, சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதும் இறக்கும் வரைக்கும் சம்பந்தர் இதே வீட்டிலே தான் வாழ்ந்திருந்தார். இந்த உத்தியோகபூர்வமான இல்லத்தின் பணியாளர்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளங்கள், நீர் கட்டணம், மின்சார கட்டணம், பராமரிப்பு கட்டணங்கள், அதுபோல தொலைபேசி கட்டணம் போன்ற அத்தனையும் அரசாங்கத்தினால் இப்பொழுது ஈர்க்கப்பட்டு வருகின்றன. அதெல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வரும். அதுபோல 2017ஆம் ஆண்டு அந்த வீட்டின் பழுது பார்க்கும் பணிக்காக அப்போதைய அரசாங்கம் 3.5 கோடியை செலவழித்ததாகவும் சொல்லப்பட்டது. எனவே இதற்கு பிறகும் இந்த இல்லம் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படாவிட்டால் அது அரசாங்கத்துக்கு பாரதூரமான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் இப்பொழுது முன்னிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பொதுவாக தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிற கட்சிகள் இந்த விடயத்திலே நாகரிகம் பார்ப்பவையாகவும், அரசாங்கத்திடம் சலுகைகளை எதிர்பாராத கட்சிகளாகவும், மக்களது வரிப்பணத்திலே தங்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்ளாத விடயங்களாகவும், இந்த பாப்பமின் விடயத்தில் கூட தங்களை வெளிப்படையாக நாணயசர்களாக காட்டிக் கொள்கின்ற கட்சியாக இருப்பது இங்கே அவதானிக்கக்கூடிய ஒன்று. மற்றவர்களுக்கு உதாரணங்களாக விளங்கக்கூடிய கட்சி இப்படியான தவறொன்றை விடுவதையும், அதுவும் மூத்த தலைவராக இருந்த சம்பந்தர் அதற்கு பிறகுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பதவி விலகிய பிறகாவது இந்த வீட்டை கையடிக்கலாம் என்பதுதான் இப்பொழுது விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இறுதியாக 2 உள்ளூர் செய்திகளும் ஒரு சர்வதேச செய்தியும். வெள்ளவத்தை கடற்கரையில் இன்றைய நாளில் இனம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கைப்பற்றப்பட்டிருந்தது. 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை வேளையில் 40 வயது முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரின் சடலமே இவ்வாறு கரையொருங்கி இருந்ததாக வெள்ளவத்தை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நபர் வேற எங்காவது கொல்லப்பட்டு இங்கே கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாமா, இல்லாவிட்டால் கடலிலே மூழ்கி உயிரிழந்திருக்கலாமா என்பது குறித்த இப்பொழுது மரண விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இவர் நீல நிற சட்டை மற்றும் நீண்ட கால் சட்டை அணிந்திருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். இப்போது சடலம் கழுவோவில போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரேத பரிசோதனை முடிவுகளுக்கு பிறகு இது பற்றி தெரிவிக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாளின் நாணய மாற்று வீதங்களை பொறுத்தவரையில் வியாழக்கிழமை 3ஆம் தேதி அமெரிக்க டாலரின் பெறுமதி மீண்டும் 300 தாண்டி இருந்தது. கொள்வனவு பெறுமதி 291 ரூபாய் 94 இருக்க, விற்பனை பெறுமதி 301 ரூபாய் 16. ஸ்டேர்லிங் பவுண்ட் 385 ரூபாய் 66 கொள்வனவு பெறுமதி, விற்பனை பெறுமதி 400 ரூபாயை மீண்டும் தாண்டி இருக்கிறது, 400 ரூபாய் 61. ஆஸ்திரேலியன் டாலர் ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 198 ரூபாய் 77, விற்பனை பெறுமதி 208 ரூபாய் 65. கனேடியன் டாலர் ஒன்று 214 ரூபாய் 61, விற்பனை பெறுமதி 224 ரூபாய் 6. யூரோ ஒன்றின் கொள்வனவு பெறுமதி 320 ரூபாய் 87, விற்பனை பெறுமதி 333 ரூபாய் 91. மத்திய கிழக்கு நாணய பிரதிகளும் இவ்வாறு உயர்வை காண்பித்திருக்கின்றன. பஹ்ரைன் தினார் 782 ரூபாய் 32, குவைத் தினார் 964 ரூபாய் 53, ஒமான் ரியால் 766 ரூபாய் 7, கட்டார் ரியால் 80 ரூபாய் 91, சவுதி அரேபியன் ரியால் 78 ரூபாய் 58, ஐக்கிய அரபு அமீரக திர்ஹாம் 80 ரூபாய் 29.
ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பும் அண்மை காலமாக சர்வே காண்பித்து வந்திருக்கிறது. இந்த நாளிலும் தொடர்ந்து சர்வே காண்பித்திருக்கிறது. ₹3.50 இருக்கிறது. இறுதியாக ஈரான் இஸ்ரேல் போர்க்களம், காசாவின் நிலை இப்போது எவ்வாறு இருக்கிறது? ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இஸ்ரேல் இப்பொழுது அமைதி காக்கிறது. ஒருவேளை இது ஒரு விதமான திட்ட வகுப்பு, அமெரிக்காவின் உதவிகள் முற்றுமுழுதாக கிட்டும் வரை இஸ்ரேல் பார்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஈரானின் அதி உயர் தொழில்நுட்பங்கள் மூலமாக கொஞ்சம் இஸ்ரேல் பயந்து போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விடயத்திலே இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானுக்கு எதிராக இடம்பெறும். ஆனால் எவ்விதமாக என்பது குறித்து பல்வேறு விதமான ஊகங்கள் இருக்கின்றன. ஆனால் கடந்த வாரத்தில் லெபனான் மீதான படையெடுப்பை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. அண்மை காலத்தில் லெபனானில் தரைவழி படையெடுப்பை ஆரம்பித்திருக்கின்ற இஸ்ரேல் இதுவரைக்கும் இஸ்ரேலிய படையினர் 8 பேர் லெபனானின் தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இஸ்ரேலிய தாங்கிகளை லெபனான் படையினர் தாக்கி அடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரங்களில் ஹமாஸ் படையின் தலைவரை லெபனான் எல்லைகளை வைத்து இஸ்ரேல் தாக்கி அடித்த பிறகு இந்த தாக்குதல்கள் இப்பொழுது வலுப்பெற்றிருப்பதாக தெரிகிறது. ஆனால் லெபனான் உள்ளே வரவிட்டு இஸ்ரேலை தாக்கி அடிப்பதே தங்களுடைய நோக்கமாக இருப்பதாக கருதப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் காசா பகுதியில் பல்வேறு தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இதுவரைக்கும் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து அவதானித்திருப்போம் இந்த செய்திகளை பற்றி. சர்வதேச நாடுகளின் கண்டனங்கள் எந்த ஒரு தூரத்துக்கு இஸ்ரேலை இந்த தாக்குதல்களை நிறுத்தச் செய்யும் என்று சொல்லி தெரியாது. 2008-9 நாங்களும் இலங்கையிலும் இப்படியான அழிவுகளை எதிர்கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் காசாவில் இடம்பெறுகின்ற அந்த துயர நிலையை பொறுத்தவரையில் எங்களுக்கு கண்கூடாக அந்த விடயங்கள் எவ்வாறு நடக்கும், சர்வதேச நாடுகளின் எதிர்ப்புகள் தனியே பேச்சளவில் இருந்தாலும் கூட தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும் அழிவுகள் மட்டும் ஏராளமாக மக்களை பாதிக்கும் என்பது மட்டும் நாங்கள் அறிந்த ஒரு விடயம்தான். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். பொதுவாக உங்களுடைய கருத்துக்கள் கருத்தாளர்களை கொண்டு செல்ல, உரையாடல்களை கொண்டு செல்ல இன்னும் அதிகமாக நாங்கள் தேடி சில விடயங்களை ஆராய உதவியாக இருக்கும். எனவேதான் உங்கள் கருத்துக்கள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன. அதுபோல இந்த செய்திகள் அதிகளவானோருக்கு போய் சேர்வது பயனுடையது, பயன் தரக்கூடியது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திப்போம்.